குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கிலீஷ் டெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட நான் கவர் பண்ணுறேன். இது பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியோ இல்லை ஒரு தடவை ஒரு கிளான்ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அ பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பேட் பிலாங்ஸ் டு, ரெண்டுமே ஒரே ஸ்பெல்லிங். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே டெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இது மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பேட் சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரனன்சியேஷன், பட் டிஃப்ரெண்ட் மீனிங் மட்டும் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஹோமோகிராஃப்ஸ். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன்ட் இடியம் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ் கிவன் பிலோ. ஸோ இது வந்து ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க. இடியம் அதிகமாக கேட்குறாங்க, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஐ ஹவ் டன் மோர் தென் மை ஷேர் இன் திஸ் பார்ட்னர்ஷிப், த பால் இஸ் இன் யோர் கோர்ட் டு டிசைட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா டர்ன் டு மேக் அ டிசிஷன். டர்ன் டு மேக் அ டிசிஷன். இப்போது இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். the ball is in your court. இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது. scattered piece of rubbish or remains are termed as, இது வந்து சினானிம்ஸில் உள்ள ஒரு இது. அந்த மீனிங்கை கொடுத்துட்டு அதோடைய என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் debris. ஸோ நெக்ஸ்ட், don't go by the word he said. Here the phrasal verb go by means follow by. go by ஓட மீனிங் வந்து follow by. In a certain code language, IBOVBSZ is the code for January. இது எப்படின்னா J கடுத்து K, A கடுத்து B, N கடுத்து O. அதே மாதிரி அக்டோபருக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அக்டோபரில் ஒவ்வொரு லெட்டருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன லெட்டர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் O கடுத்து P, C கடுத்து D, T கடுத்து U. ஸோ இதுதான் இதில் கரெக்ட் ஆன்சர். இதில் கரெக்டான ஹோமோஃபோன் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஹோமோனிம், ஹோமோகிராஃப், ஹோமோஃபோன். இந்த கான்செப்ட் நீங்கள் ரொம்ப கிளியராக வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளை எக்ஸாமில் குழம்பாமல் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மெடிசின் வில் டேஷ் த பெயின். மெடிசன் கொடுத்தா பெயின் குறையும். ஸோ த ஆன்சர் இஸ் லெசன். மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் பை, யாரால் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட்? த ஆன்சர் இஸ் ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப அதிகமாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது. இதை நீங்கள் மடப்பாடனாலும் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது கொஸ்டின் பேப்பரில் வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் குரூப். ஐ cannot cope with this pressure. I cannot cope up with this pressure. I cannot copes with this pressure. I cannot cope this pressure. ஸோ இதோட ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா ஐ cannot cope with this pressure. இதில் வந்து அப்புங்கிற வேர்டு வரக்கூடாது. அண்ட் இன்றைக்கி இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஃபார் த அப்ரிவேஷன் NMMS. ஸோ இது வந்து கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், சும்மா அட்டன் பண்ண முடியாது. இதெல்லாம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், இது வந்து ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய இது. ஸோ இது எல்லாமே நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.